வெல்கம் டு டேஸ்டி டேபிள். இன்றைக்கி நம்ம டேஸ்டி டேபிள் என்ன செய்ய போகிறோம்னா எறா வடை செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன எறா இது வாங்கி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி ஒன்றும் குப்பை தூசிலாம் ஒன்றுமே இல்லை, கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருஞ்சீரகம், உப்பு. இப்போ நம்ம கடலப்பருப்பை அரைப்போம். கடலப்பருப்பை அரைக்கும் போதே இஞ்சி போட்டுக்குவோம், பச்சை மிளகாயும் போட்டுக்குவோம். அடுத்தது தேவையான உப்பையும் போட்டுக்குவோம். அடுத்தது பெருஞ்சீரகம் போட்டுக்குவோம். இதெல்லாம் பசங்களுக்கு வாயில் கிடச்சா தூக்கி போட்டுருவாங்க. அதனால் போட்டு அரைச்சிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது. அரைப்போமா? நம்ம கடலப்பருப்பு அரைச்சாச்சு. இதில் எறாவை போட்டுக்குவோம். எறாவை அரைக்கலாம் வேண்டியதில்லை, இது சின்ன எறா தான், அப்படியே போட்டுக்கலாம். வெங்காயம் போடுவோம், நிறைய வெங்காயம் போட்டுக்குவோம். கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடையை தட்டி பொரிப்போம். கொஞ்சோடு எடுத்து வச்சேன், அதையும் போட்டுருவோம். இப்போ சின்ன சின்ன எறா அழகாக இருக்கும், வெள்ளை எறா. இது பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும். பிசைஞ்சாச்சு. இப்போ வடையை தட்டி எண்ணெயில் பொரிச்சிருவோம். அழகா இருக்கா எறா வடை எல்லாம்? அப்புறம் அழகா தான் இருக்கும். இது நாலா? அஞ்சு உனக்கு தானே? எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்க போட்டதெல்லாம் வாங்குறதுக்கு? வேலை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோம். நம்மளோட எறா வடை வெந்துருச்சு, எடுத்துருவோம். எறா வடை ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இதை செஞ்சு பாருங்கள். எறா வாங்கினீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.